இந்த பிறந்த நாள் நாங்கள் கரண்ட் பிடிக்கணும் நீங்கள் தெல்லிப்பளைக்கு போங்க. எனக்கு ஒரே ஆளுங்க என்ன எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்களே. நான் அப்படி இல்லை, நான் நல்லா தானுங்க அங்கே இருக்கிறாங்களே பார்க்க எனக்கு பயமே இருக்குது. 25ஆம் தேதி எனக்கு மனநோய் என்ற ஒரு கிளினிக் காட்டக்கூட தந்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறது கிளினிக்கை தந்தேன். மனநோய் எனக்கு இல்லை, நான் நோம்பலாக தான் இருக்கிறேன். அவங்க அந்த பச்சை குத்தினவங்க இல்லை, அந்த பச்சையை அழித்து நான் இந்த ஒரு திறமையான ஒரு இதை கொண்டு நிலா நாடணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம் உறவுகளே. ஒரு பெண் சிறு வயது முதலே தன் சமூகத்தால் பலவீனமானவராக பார்க்கப்பட்டு எண்ணிலடங்காத தடைகளை எதிர்கொண்டு உளநலம் பாதிக்கப்பட்டவர் என்று முத்திரை குத்தப்பட்டு அந்த முத்திரையை அழித்து நான் ஒரு முயற்சியாளர் என தன்னை அடையாளப்படுத்த போராடி வரும் ஒரு பெண்ணின் கதையே இது. நான் கீர்த்திவேன் அனோஷா. நான் தெளிகரையில் இருக்கிறேன். 94ஆம் ஆண்டு பிறந்த நாள். பிறந்து கொஞ்சம் எனக்கு அப்பயே கொஞ்சம் வருத்தம் தான் அம்மா சொல்லுவேன்டா. எங்கள் அம்மா என்னை வயிற்றுல வச்சுருக்கேன். அதை பயந்துட்டாவா. பயந்ததால எனக்கு அந்த பயந்த சுபாவம் ஏற்கனவே எனக்கு இருந்தது. பள்ளிக்கூடம் போனாலும் என்ன பெருசாக ஒருத்தரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. இயலாத பிள்ளைகள் அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நானும் அதை சரி நான் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாத விளையாட்டுக்கெல்லாம் என்ன சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இயலாத பிள்ளை விளையாட மாட்டாங்க. ஹாஸ்டல்லேருந்து வந்ததோட லவ் வந்துட்டுது. லவ் பண்ணுங்க நடக்கிறேன். எனக்கு சரி வராது. அம்மாட்ட கேளுங்க. அம்மாக்கள் ஓகேன்னு நான் மாதிரி பண்ணேன். அப்படி அப்புறம் அவரை அம்மாக்களை கேட்டாங்க, நீங்கள் யாருக்கு ஒரு ஆளை கட்டி கொடுக்க தானே போகிறீங்க. அப்போ என்ன கட்டித்தாங்க. கல்யாணம் செய்து அம்மாக்கள் தான் செய்து வச்சு அங்கே சாவஜில் இருந்தாங்க. அப்புறம் மூத்த பாபா வயிற்றுல பாபா கடைக்கு இருந்தா போல் அவள் அம்மா சொன்னாங்க, அங்கே தனியாக கஷ்டப்படப்பாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி அம்மாவோட இருந்தாங்க. குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு எனக்கு சாகணும்ன்ற ஒரு மனநோயின்னு சொல்லிட்டாங்க. தானே இதுக்கு அப்புறம் நான் இருந்தேன்னு சரி இவங்களை கஷ்டப்படுத்திக்கணும். நித்திர வராது, எனக்கு யோசிக்கணும். நித்திர வராது. மனுஷனம் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறோம்டா இது இயலாத பிள்ளை இந்த மனுஷன் சொல்லுவாங்க. என்னாலே இவங்க கஷ்டப்படுறாங்க. நான் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருந்தானே இருந்தால் நான் அந்த சூசைட் பண்ணி போனேன். நான் சொன்னாங்க கரண்ட் பிடிக்கணும் நீங்கள் தெல்லிப்பளைக்கு போங்க. இந்த பிறந்த நாள் தெல்லிப்பளைக்கு போயிடுவேன். எனக்கு ஒரே ஆளுங்க என்ன எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்களே. நான் அப்படி இல்லை, நான் நல்லா தானுங்க அங்கே இருக்கிறாங்களே பார்க்க எனக்கு பயமே இருக்குது. கடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இருக்காது. எனக்கு பயமே இருக்குது. நான் நார்மலாக தான் இருக்கிறேன். இப்போ நானும் அந்த சிட்டிசனில் இருந்தால் எனக்கு தெரியாது. நான் நல்ல பயம்லாம் இருக்கிறேன். அவங்கள பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒரு அழுது என்ன அப்போ அம்மா என்ன நினைக்கிறாங்க, இவள் வருத்தத்தில் அழுகிறான். நான் அழுகிறேன் என்னத்தில் இவங்களை பார்த்து அழுகிறேன். ஐயோ எனக்கு இன்னும் வந்துட்டு நான் அப்படி இல்லையே நான் அழுகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க கரண்டை பிடிச்சா சுகம் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சரி கரண்ட் பிடிச்சா வருத்தம் வாங்கலாம் கூடிடுமோ கொண்டு போய் கோயில் ஒன்று இருந்தேன். மட மாதா கோயில் மேலே இருந்தேன். அதில் போய் நான் அழுதேன். நான் கடவுள்கிட்ட சொல்லி சிலையை கண்ணை பார்த்து அழுதேன். நான் இப்படியே இருக்கிறேன், இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி கரண்ட் பிடிச்சி எனக்கு ஆகணும் வருத்த கரையான நான் என்ன செய்கிறது. பிள்ளையில நான் பார்க்க இல்லாதானே. அப்போ நான் இவருக்கு சொன்னேன், நீங்கள் கரண்ட் பிடிச்சா நான் சாவேன். கரண்ட்டை பிடிக்க சொன்னால் நான் அடுத்த நாள் நான் சாவேன்னு சொல்லு. அப்போ போய் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், அவள் கரண்ட் பிடிக்க வேணாம், அவள் அப்படியே இருக்கட்டும் கடிதம் எழுதி கொடுக்க. அப்புறம் இது மருந்தா சோமாக்குன்னு சொல்லி மருந்து இருந்தாங்க. நான் சூசைட்டுக்கு போனேன். நான் தான் வேற மேலே எடுத்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினா ஒரே கிளினிக் போனேன். அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு இந்த குளிசை வேணாம். அந்த குளிசையை குடிக்க எனக்கு அந்த வாயெல்லாம் தடுமாறுற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ நான் டாக்டர் சொன்னேன் எனக்கு இந்த குளிசை வேணாம், இதை குடிக்க எனக்கு தடுமாறுற மாதிரி கிடங்க. இல்லை குடிங்க. இந்த 25ஆம் தேதி எனக்கு மனநோய் என்ற ஒரு கிளினிக் காட்டக்கூட தந்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறது கிளினிக்கை தந்தேன். இப்போ நான் என்ன ஆசைப்படுறேன்டா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு முன்னால் இதை கொண்டே வைக்கணும். நான் ஒரு சாதனையாளர். நான் அப்படி அது மனநோய் எனக்கு இல்லை, நான் நோம்பலாக தான் இருக்கிறேன். அவங்க அந்த பச்சை குத்தினவங்க இல்லை, அந்த பச்சையை அழித்து நான் இந்த ஒரு திறமையான ஒரு இதை கொண்டு நிலநாடணும்னு ஆசைப்படுறேன். தெளிகரை பள்ளிக்கூடா பூநகரி எனும் கிராமத்தில் இருந்து தனது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தனக்கு கிடைக்காத கல்வி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என போராடி வருகின்றார் அனோஷா. 5 வருஷத்துக்கு முன்னே வீட்டுக்குள்ளே ஒரு மூளைக்கு சமைச்சு கொண்டு வந்தால் தான் நான். அப்புறம் எனக்குன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் உழைச்சா என்ன உழைச்சி எங்களை கையாளுக்கு தானே உழைச்சி தான் பார்ப்பேன். பிள்ளைகள் இருக்குது, பொம்பளை பிள்ளையோட எனக்காரவங்களும் வெளியில் வேலைக்கு போகவே இல்லாது. அது எந்த சிச்சுவேஷன். அப்போ வீட்டில் இருந்தால் நான் என்ன செய்யலாமன்னு தான் நான் இதை செஞ்சேன். நான் இதை அப்படி செஞ்சோன்றிருக்கேங்க எனக்கு இந்த பயிற்சி வகுப்பு ஹோல் வந்தது. அப்போ அதுக்கு நான் சரி போய்த்தான் பார்ப்போமேன்ட்டு போனால் அது எனக்கு 100க்கு 100% நான் அதில் சக்ஸஸாக தான் திரும்பி வந்தேன். நான் எந்த 12 நாள் தியாகத்துக்கும் நான் எனக்கு ஒரு
பரிசு கொடுக்கணும். நான் ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னா ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ சில பேர் சொன்னாங்க நீ கடையை போட்டுறேன் நட்டை போட போகிறேன். நான் அதை பற்றி ஒன்றுமே யோசிக்கலை. நான் இந்த பாயிண்ட்டை தான் யோசிச்சேன். ஒரு சோயா மீட் பேக்கெட் எடுத்தேன். அந்த பேக்கெட்டை நான் விற்கிறதால எனக்கு ஒரு 10 வீத லாபம் தான் பெற போகுது. அதே அந்த சோயா மீட்டை நான் உற்பத்தி செய்தேன்னா எனக்கு எவ்வளோ வரும்? என் கூலி வரும், என் கட்டடத்துக்கான வாடகை வரும், எல்லாம் வரும். எனக்கு லாபம் கூட வரும். என்ன திறமையும் இருக்கிறபடியா நான் செய்வேன், சாதிப்பேன் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதெல்லாம் நான் அதை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். எங்களோட பிள்ளைக்கு உரல்லத்தூள் இருக்கிறது அவள் இப்போ சின்ன பிள்ளை தானே, அவாக்கா தெரியாது. அது மாதிரி எங்களோட தங்கச்சி 2005ஆம் ஆண்டு பிறந்தவா, அவாக்குமா தெரியாது. எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்படி தான் இடிக்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ இப்போ எங்களுக்கு பிறகு அந்த பாரம்பரியம் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இப்போ இருக்கிற அம்மா மேலும் கொஞ்சம் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட உடல்நிலையும் சரியில்லை போயிடும். அதனால் அந்த பாரம்பரியம் அழியக்கூடாதுன்றதுக்காக நான் அதை திருப்ப புதுசாக இருக்கா செய்தால் நல்லா இருக்கும். அப்போ ஏன் நல்ல விஷயத்தை நாங்கள் அப்படி அழிய விடணும்னு நான் யோசிச்சேன். சத்துமா நான் செய்தோன்னு தான் எவ்வளோ நாளும் சத்துமா பிள்ளைகள் ரொட்டி கொடுத்தா சாப்பிடாது, கொஞ்சம் சாப்பிடணும் முடிஞ்சு தெரிஞ்சுங்க. இப்போ கூடுதலாக பிள்ளைகள் விடிய சரிக்கு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் டக்குன்னு ஒரு பிஸ்கெட் எதாவது சாப்பிட்டு போகுது. அப்போ அதை வச்சு நான் சத்து மாவோட பிஸ்கெட் செய்தால் அப்படி இருக்கும், சத்தாமல் இருக்கும், டக்குன்னு சாப்பிட. அப்போ பிஸ்கெட் தான் செய்யணும். மாவு ரொட்டி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ பிஸ்கெட்டாக செஞ்சால் வடிவான பேக்கிங், சின்ன பிள்ளைகளை பிடிச்ச ஒரு பேக்கிங்கில் போட்டு பிள்ளைகளும் சாப்பிடணும், வருத்தக்காரனும் சாப்பிடணும். வேண்டாம் கொஞ்சம் சீனியை கூட போட்டோன்னா சுவக்காரர் வருத்தக்காரர் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த லெவலுக்கு எல்லாம் கணக்கு எடுத்து எல்லாரும் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, இப்போ கூடுதலாக வருத்தக்காரர் சுகர் பேஷண்டவங்க அவங்களுக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி பிஸ்கெட் ஒன்று அறிமுகப்படுத்த இருக்கு சார். எந்த பிஸ்னஸை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். அதான் இந்த காசு கூட தரணும் அப்படியே நான் எதிர்பார்க்கல. நீங்கள் இதே 4 பேருக்கு சொல்லி இப்படி ஒரு இடம் இருக்குது, இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அதை இன்னொரு ஆக்களுக்கு சொல்லி அவங்க அந்த ப்ராடக்டை வேணாங்களே எனக்கு பெரிய உதவி தான். எனக்கு நீங்கள் காசு தரணும்ன்றலாம் தேவையில்லை. என்னென்ன முயற்சி இருக்குது நான் செய்வேன். நான் ஒன்றை நம்புகிறேன். நான் அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லி ஒன்று இல்லை, எங்களோட முயற்சியெல்லாம் நல்லா முடிவு நான் அதை நம்புகிறாள். சில பேர் எனக்கு நாங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் முன்னுக்கு எல்லாம் நினைக்கிறாங்க. நான் அப்படி அந்த எண்ணமே எனக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் எனக்கு முயற்சி இருந்தால் நான் வெளியில் போகலாம். நான் முயற்சி எடுத்தால் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். இந்த நான் நம்புகிறேன். வீட்டில் தான் சுத்தமாக தயாரிக்கும் மிளகாய்த்தூள் ஏனையவர்க்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆலைகளில் கொடுத்து திரிக்கப்படும் மிளகாய்த்தூள்களுக்கு பதிலாக பாரம்பரிய முறைப்படி கைகளால் இடித்த தூளை தயாரித்து விநியோகித்து வருகின்றார். சிறிய அளவில் தனது இயலுமைக்கேற்ப முதலீடு இட்டு தான் அறிந்த திறனை வைத்து பொருளை பெறுமதி சேர்த்து சந்தைப்படுத்துவதன் மூலம் தான் பெறும் சிறிய வருமானம் போதுமானது என எண்ணும் இந்த பெண்ணுடைய முயற்சியை உங்களுடன் பகிர்வதில் ஷஹோ கிரியேஷன்ஸ் ஆகிய நாம் பெருமை கொள்கின்றோம்.